எல்லாரும் மென் தான். பட் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான மென் இவங்க தான். ஃபர்ஸ்ட்டு பிடிச்ச விஷயத்த பண்ணுறது. மெஜாரிட்டி பீப்புள் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, சொசைட்டி நம்மளை தப்பாக பார்த்துருன்னு சொல்லிட்டு தனக்கு பிடிச்ச விஷயங்களை விட்டுட்டு பிடிக்காத விஷயங்களை தான் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜாப் எடுத்துக்கோங்க, பேங்கிங்கு, ஐடி, கவர்மெண்ட் ஜாப்பு இதெல்லாம் பண்ணால் தான் கரெக்டான பர்சன் சொசைட்டி நினைக்கும்னு சொல்லிட்டு அதை மோஸ்ட்லி எடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங் கேரக்டருங்கிறது எல்லாத்தையும் மீறி தனக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுறது தான் ஸ்ட்ராங் கேரக்டர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். செகண்டு, ஃபியூச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரெசென்ட். நிறைய பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரெசென்ட்டை தூக்கி போட்டு ஃபியூச்சர்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபியூச்சரில் 2 கோடி சம்பாதிக்கணும், ஃபியூச்சரில் 6 பேக் வைக்கணும். 6 மாதம் கழிச்சு நீங்கள் 6 பேக் வைக்கணும்னா நீங்கள் இன்னைக்கு டயட் கரெக்டாக இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் கண்ட மாரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா 6 மாதம் கழிச்சு பிக் ஷோ மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ ப்ரெசென்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். தேர்டு, ப்ளஷர் விசஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ப்ளஷருங்கிறது இப்போ பண்ணுறது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் பண்ணி முடித்த பிறகு ஏன்டா பண்ணணும்னு எரிச்ச வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் இப்போ யூஸ் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும், பட் யூஸ் பண்ணி முடித்த பிறகு 1 hour தண்டமாச்சுன்னு சொல்லி வெறுப்பாயிரும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும்போது கடுப்பாக இருக்கும், பட் பண்ணி முடிச்ச பிறகு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போகிறது. காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு ஜிம் போகிறது பண்ணும்போது கடுப்பாக தான் இருக்கும், பட் ஜிம்மு போய் ஒர்க் அவுட் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோம். ப்ளஷரை விட்டுருங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை பண்ணுறவங்க தான் ஸ்ட்ராங் மேன். இது பசங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கும் பொருந்தும்.